அது ஒரு குளிர்காலம். லக்ஷ்மி தன்னுடைய மருமக மீனா கூட விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்களோட வாழை தோட்டத்துல இருக்க வாழை இலையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, அத்தை ரொம்ப குளிரா இருக்கு அத்தை, 4 மணிக்கு எந்திரிச்சுதான் இந்த வாழை இலையெல்லாம் அழுக்கணுமா? சாவகாசமா 10 மணிக்கு வந்தோம்னா வெயிலும் நல்லா சுள்ளுன்னு அடிக்கும், அப்ப அறுத்தம்னா வேலையும் சீக்கிரமா முடியும் இல்லத்த அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அடியை காலையில தான் வாழை இலையெல்லாம் நல்லா பசுமையா வெட்டுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், இப்ப அறுக்க ஆரம்பிச்சாதா கட்டு கட்டி சரியான நேரத்துக்கு கடைக்கு கொண்டு போய் போட முடியும், அத புரிஞ்சுக்கிட்டு புலம்பாம வேலைய பாரு அப்படின்னு மீனா கிட்ட பேசிக்கிட்டே அந்த பக்கம் நிக்கிற சண்முகத்தையும் ரவியையும் பார்த்தாங்க. ஏங்க அங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்க 2 பேரும் கூட பாதியன்னா அறுத்து போட்டுட்டோம், ஆனா அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தவிர வேலை நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சண்முகம், என்ன லக்ஷ்மி இப்படி சொல்லிட்ட? அடுத்த 5 நிமிஷத்துல பாரு, இந்த தோப்புல இருக்கிற எல்லா வாழை இலையையும் எப்படி அறுக்குறோன்னு மட்டும் பாரு. போதும் போதும், அப்பனுக்கும் பையனுக்கும் வாய் சவட்டல் தான், பேச்ச குறைச்சுக்கிட்டு வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மீனா, அத்தை ரொம்ப குளிரா இருக்கு அத்தை அப்படின்னு நடுங்கிட்டே சொன்னா. அப்ப அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா, சரி சரி குளிர்ன நடுங்கினது போதும், வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பக்கமா இருக்கிறனால மீனாவும் காஃபி போடுறதுக்காக வீட்டுக்கு போனா. காஃபி போடும்போது மீனா மனசுக்குள்ள, இந்த வீடு ரொம்ப குட்டியா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம செவருல அங்கங்க விரிசலும் விட்டு போய் கிடக்கு, இந்த வீட்ல எந்த பக்கம் இருந்த குளிர் அடிக்குதுன்னே தெரியல, இந்த அடுப்பு கிட்ட நிக்கும் போதுதான் கொஞ்சமாவது எதமா இருக்கு, நம்மளும் எப்பதான் சொந்த வீடு வாங்குவோன்னு தெரியல. ரொம்ப கவலையோட காஃபியும் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தா. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா முக்காவாசி இலைய அறுத்தே முடிச்சுட்டாங்க. ஆனா அப்பாவும் பையனும் வெறும் 20 இலை மட்டும்தான் ரொம்ப நேரமா அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. மீனாவை பார்த்த உடனேயே ரவியும் சண்முகமும் காஃபி குடிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க. மீனா ரொம்ப குளிரா இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் குளிர் காய்ச்சிட்டு வரியா? ஆனா எங்களையும் உங்க மாமியாரையும் பாரு, குளிர் வாட்டி எடுக்குது. ஆமா, பங்களா வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க, அவ போய் குளிர் காஞ்சிட்டு வர்றதுக்கு அதுவே ஒரு குடிசை, அதுல ஆங்காங்க ஓட்ட வேற இருக்கு, இங்க இருக்கிற குளிரை விட அங்கதான் குளிர அதிகமா இருக்கும். ஆமா அத்தை, சமையல் கட்ட தவிர வீட்ல எல்லா இடத்துலயும் குளிர் அடிக்கத்தான் செய்யுது, எந்த பக்கம் இருந்து குளிர் அடிக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டை நம்மளும் சரி பண்ணணும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா அதுக்கான நேரமும் வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லும்போது அப்ப ரவி, அம்மா இந்த வாட்டி வாழையில பிசினஸ் பாருங்க, கண்டிப்பா கை கொடுக்கும், நம்ம நினைச்ச மாதிரியே சொந்த வீடும் வாங்கிடலாமா? அப்பனுக்கும் பையனுக்கும் வெறும் வாய் தான், முதல்ல சொன்னதா செய்யுங்க, அப்புறம் பேசலாம் அப்படின்னு வேலைய பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. வாழை இலையெல்லாம் ரவியும் சண்முகமும் கோவில் பக்கத்துல இருக்கிற அவங்க சொந்த கடைக்கு எடுத்துட்டு போய் வச்சாங்க. அப்போ அங்க வந்த கஸ்டமர், இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்களா? ஆமா, எவ்வளவுங்க? எல்லாமே எங்க தோப்புல இருந்து காலையில அறுத்துட்டு வந்த இலை தாங்க, ஒரு இலை 5 ரூபா, நல்லா இருக்கும், வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்க்கையும் போகல. காலையில லக்ஷ்மி, ஏங்க ரவி இங்க வாங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கூப்பிடும்போது, இங்க வாருங்க, இன்னைக்கு விசேஷ நாளுங்கிறனால கடைக்கு நேரமாவே கூட்டம் வந்துரும், போய் சீக்கிரமா கடைய திறந்து வியாபாரத்தை ஆரம்பியுங்க, அப்பதான் எல்லா இலையும் வித்து முடியும், இல்லைன்னா பக்கத்து கடைக்காரங்கிட்ட போய் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. லக்ஷ்மி அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரவியும் சண்முகமும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க. நேரா வாழை இலை கடைக்கு போகாம டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வெட்டி நாயமெல்லாம் பேசிக்கிட்டு லக்ஷ்மி அம்மா 7 மணிக்கு போக சொன்ன கடைக்காசமா பேசிக்கிட்டே 11 மணிக்கு போனாங்க. பேசிக்கிட்டே நடந்து போகும்போது, இன்னைக்கு விசேஷ நாளுங்கிறனால கண்டிப்பா கடை முன்னாடி பாருங்க கூட்டம் குமிஞ்சு கிடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனாங்க. ஆமாண்டா, கூட்டம் ரொம்ப இன்னைக்கு அதிகமா இருக்கும், இன்னைக்கு சீக்கிரமா வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே பேசிக்கிட்டு கடைக்கும் வந்தாங்க. அங்க போய் பார்த்தா கடையில கூட்டமே இல்ல, வெறிச்சோடி கடந்தது. ஆனா பக்கத்து கடையில வியாபாரமே முடிஞ்சு அவன் கடைய சாத்திட்டு போயிட்டான். அத பார்த்த சண்முகமும் ரவியும், என்னப்பா இது, இன்னைக்கு கூட்டமே இல்ல? ஆமாண்டா, நம்ம லேட்டா வந்துட்டோம்,
எல்லோரும் விசேஷ நாளுங்கிறனால சீக்கிரமா வந்து பக்கத்து கடையில வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போலடா. அப்பா இப்ப என்னப்பா பண்ணுறது? வேற என்னடா பண்ணுறது? வித்து தான் ஆகணும். இப்படியே வீட்டுக்கு போனோம்னா உங்க அம்மா நம்ம 2 பேத்தையும் இலையிருக்கிற மாதிரி அறுத்து போடுவா. அப்படின்னு பேசிக்கிட்டே சாயங்காலம் வரைக்கும் கடையிலேயே காத்துட்டு இருந்தாங்க. கடையில இருந்தது 100 இலை, ஆனா இவங்க வித்தது வெறும் 20 இலை தான். சாயந்தரமும் ஆயிருச்சு. வேற வழி இல்லாதனால 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அங்க போய் லக்ஷ்மி அம்மாட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொல்லி இருப்பேன், விசேஷ நாளுங்கிறனால எல்லாரும் சீக்கிரமா இலை வாங்க வருவாங்கன்னு. இப்ப பாருங்க, நமக்கு தான் நட்டம் அப்படின்னு 2 பேத்தையும் திட்டினாங்க. ரவியும் சண்முகமும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குடிஞ்சு நின்னாங்க. இப்படியே 2 நாளும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரர், ஏமா லக்ஷ்மி அம்மா, இன்னைக்கு செய்தியில மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, காத்து ரொம்ப பலமா வீசுமா. நீங்க வேற வாழை இலை தோட்டம் வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. அதை கேட்ட மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அத்தை, அப்ப நம்ம வாழை இலையெல்லாம் முன்னாடியே அறுத்து வச்சிடலாமா? காத்து வேற பலமா வீசுன்னு சொல்றாங்க. ஆமா மீனா, முன்னாடியே அறுத்து வச்சிடலாம். லக்ஷ்மி, செய்தியில சொன்னதெல்லாம் என்னைக்கு சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அதுவும் இல்லாம இது குளிர்காலம், எங்க போய் மழை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ரவியும், ஆமாமா, அப்பா சொல்றது கரெக்டு தான். அப்படியெல்லாம் மழையும் காத்தும் திடீர்னெல்லாம் அடிக்காது. வந்தா பாத்துக்கலாமா, நீங்க போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் அதை அலட்சியமா எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரமே செய்தியில சொன்ன மாதிரி காத்து ரொம்ப பலமா வீசுச்சு. அவங்க வாழை மரம் எல்லாம் சாஞ்சு கீழே விழுந்தது. சந்தைக்கு போய் விற்க முடியாத அளவுக்கு வாழை இலையெல்லாம் சேதமாயிடுச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப லக்ஷ்மி அம்மா, அப்பவே செய்தியில சொன்னாங்க, உங்க பேச்ச கேட்டு நானும் அநியாயமா விட்டுட்டேன், இப்ப எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு கதறி அழுதாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம 4 பேரும் ஒரே சோகமா வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா சரிஞ்சது வாழை மரம் மட்டும் இல்ல, அவங்க வீட்டு கூரையும் தான். அடிக்கிற காத்துல பிச்சுட்டு போயிருச்சு. 4 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ரவியும் சண்முகமும் தப்ப உணர்ந்தாங்க. எங்களோட கவனம் குறைவுதான் இதுக்கெல்லாம் காரணம். எங்களை மன்னிச்சிடு லக்ஷ்மி. ஆமாமா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க பல முறை வீட்டை சரி பண்ண சொல்லியும் நாங்க அதை கேட்கவே இல்லை. இன்னைக்கு கூட செய்திய பார்த்து முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னீங்க. நாங்க அதை நம்பாம எங்க சோம்பேறித்தனத்தாலதான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு 2 பேரும் தங்களுடைய தப்ப புரிஞ்சு மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப மீனாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அத்தை, வாழை இலையெல்லாம் நம்ம ஏன் வேஸ்டா நினைக்கணும், அதை வச்சு நம்ம மேற்கூரைய ரெடி பண்ணலாமே அப்படின்னு மீனா ஒரு யோசனை சொன்னா. அந்த யோசனை அவங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் வாழை இலையெல்லாம் வச்சு 4 பேரும் மேற்கூரைய ரெடி பண்ணாங்க. ஒரு வழியா தங்கறதுக்கு ஏத்த மாதிரி வீட்டை ரெடி பண்ணி முடிச்சாங்க. அப்ப சண்முகம், நல்ல வேலைமா, உனக்காவது இந்த யோசனை தோணுச்சே. நாங்க 2 பேரும் பொறுப்பை எடுக்காம முட்டாள்தனமாவே இருந்துட்டோம். இனிமேல் இப்படி இருக்க மாட்டோம். தங்களுடைய தப்ப புரிஞ்சு மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப மீனா, அத்தை, சேதமான மரத்துல இருந்த வாழைத்தண்டையெல்லாம் எடுத்து கடையில கொண்டு போய் விக்கலாம் அத்தை அப்படின்னு இன்னொரு யோசனையும் கொடுத்தா. சொன்ன மாதிரியே வாழைத்தண்டையெல்லாம் வித்தாங்க. மீனாவுடைய புத்திசாலித்தனத்தால வாழைத்தண்டையெல்லாம் வித்து அவங்களுடைய பாதி நட்டத்தை சரி பண்ணுனாங்க. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பயந்து நடக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நடந்தோம்னா வாழ்க்கைய ஜெயிச்சிடலாம். அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பெரிய மருமக மீனா கூடயும் சின்ன மருமக கவிதா கூடயும் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. பெரிய மருமக மீனா ஏழை பொண்ணா இருந்தாலும் பண்பான பொண்ணு. வீட்டை ரொம்ப பொறுப்பா பாத்துப்பா. மீனா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. அவளுக்கு உதவியா லக்ஷ்மி அம்மாவும் எல்லா வேலையும் செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த கவிதா, இந்த அத்தை எப்பொழுதும் அந்த ஒண்ணு இல்லாதவ மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற. ஒரு விலையுயர்ந்த பொருளா வாங்கி பரிசா கொடுத்து இவங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. கொஞ்ச நேரத்திலேயே கவிதா, அத்தை இந்தாங்கத்த, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக
தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பரிசு பொருளை கொடுத்தா கவிதா. அத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு, கல்லு வச்ச நெக்லஸா கவிதா? பாக்குறதுக்கே ரொம்ப விலையுயர்ந்த பரிசு மாதிரியே இருக்க. இந்த மாதிரி விலையுயர்ந்த நெக்லஸ் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அப்ப கவிதா, என்ன மீனாக்கா, நீங்க எந்த பரிசு பொருளும் கொடுக்கலையா என்ன? சரி சரி, உங்களால அவ்வளவு செலவு பண்ணி பரிசு பொருளை வாங்கவா முடியும்? பரவாயில்ல விடுங்கக்கா, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் கொடுத்துட்டனே அப்படின்னு பணக்கார திமிரல் சொன்னான். கவிதா, நீ சொன்ன மாதிரி என்னால விலையுயர்ந்த பொருளை வாங்கி தர முடியல, ஆனா என்னால முடிஞ்ச ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ கையில கொடுத்தா. அத பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புடவை இருந்துச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இது எங்க அம்மா புடவை மாதிரியே இருக்கு மீனா. ஆமா அத்தை, அந்த புடவை தான் இது. மீனா, இது எங்க அம்மாவுடைய கல்யாண புடவை மீனா. இது இத்து போய் கிழிஞ்சு போய் கிடந்தது. அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நீ சரி பண்ணி கொண்டு வந்திருக்க. இப்போ எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு பொருளே இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அத பார்த்த கவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எவ்வளவு விலையுயர்ந்த பரிசை கொடுத்திருக்கேன், ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட பேசாம இவ கொண்டு வந்த புடவைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனாவை எப்படியாவது கெட்ட பேரு வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா மீனாவை கூப்பிட்டு, அம்மாடி மீனா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, பேங்க்ல கட்டணுமா? நாளைக்கு தான் கடைசி நாள். இத பத்திரமா கொண்டு போய் உள்ள வெய்யுமா, நாளைக்கு காலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. அத பார்த்த கவிதாவுக்கு, இதுதான் உன்னை பழி வாங்கறதுக்கு சரியான நேரம். யாரும் பார்க்காத நேரமா பார்த்து கவிதா பீரோல வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. அடுத்த நாள் காலையில, அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு வாமா, பேங்குக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது மீனாவும் பணத்தை எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்தா. ஐயோ, பணத்தை நான் இங்க தானே வச்சிருந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்ட போது மீனா தயங்கியபடி வந்து நின்னா. என்ன மீனா, திரு திருன்னு முழிக்கிற? பணத்தை கொடு. பீரோல வச்ச பணத்தை காணோம் அத்தை, நான் லாக்கர்ல தான் பூட்டி வச்சேன். என்ன மீனா விளையாடுற? பீரோல வச்ச பணம் எங்க போயிருக்கோம்? இந்த வீட்ல ரவி ரமேஷும் வேலைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம 3 பேரு தான். நம்மளை தாண்டி காசு எங்கம்மா போயிருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா கேக்கும்போது, வேற யாரத்த எடுத்திருப்பாங்க, இவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப காணாம போயிருச்சுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்க, நீங்க எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி என்கிட்ட நிறையவே பணம் இருக்கு, நான் எடுக்கணும்னு அவசியமும் இல்ல. அபாண்டமா பேசாத கவிதா, நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்கத்த. 10 மணிக்குள்ள பேங்க்ல போய் பணத்தை கட்டணும். இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புலம்பும் போது கவிதா, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அந்த பணத்தை நான் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் பணத்தை மீண்டும் எடுத்து அவங்க அத்தைக்கே கொடுத்தா. லக்ஷ்மி அம்மாவும் பேங்க்ல கட்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கும் வந்தாங்க. ஏமா கவிதா, நீ மட்டும் சரியான நேரத்துல பணத்தை கொடுக்கலைனா பேங்குக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னு இருப்பேன் கவிதா. ரொம்ப நன்றிமா. அது மட்டும் இல்லாம மீனாவை பார்த்து, உனக்கு காசு வேணும்னா என்கிட்டயே கேட்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படியா பண்ணுவ அப்படின்னு மீனாவை நம்பாம அவளை திட்டவும் செய்தாங்க. மீனா ரொம்ப வருத்தப்பட்டு நின்னா. அப்படியே டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துல திட்டுவாங்க வச்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவும் டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மீனாவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தா. லக்ஷ்மி அம்மா ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே, ஏய் என்ன இது, சாம்பாரா இல்ல கடல் தண்ணியா, இப்படி உப்பா இருக்கு? என்னத்த சொல்றீங்க, உப்பா இருக்கா? நான் சமைக்கும் போது பார்த்துதான் அத்தை சமைச்சேன், அப்போ நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்ன சாப்பாட்டுல ஒரே உப்பா இருந்தது. அத்தை, நான் சமைக்கும் போது நல்லா தான் இருந்தது,
ஆனா இப்ப எப்படி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலத்த. அப்ப கவிதா மனசுக்குள்ள, நீ சரியாதான் பண்ணுன, அதுல உப்ப போட்டு கலக்கி வச்சதே நான் தானே அப்படின்னு கவிதா மனசுக்குள்ளேயே நினைச்சா. வேற எதுக்கு அத்தை? நேத்து நீங்க திட்டினீங்கல்ல, உங்களை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டிருக்காங்க. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் உச்சி கேறுச்சு. எனக்கு உப்பு சத்து வியாதி வந்து சாகணும்னு தான் இப்படி பண்ணிருக்கியா என்ன? இதுதான் உனக்கு கடைசி முறை சொல்றேன். இந்த மாதிரி இனிமேல் பண்ணுனேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோமா திட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. அப்போ கவிதா மனசுக்குள்ள, நம்ம போட்ட திட்டம் சரியாவே வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா, உன்னை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறேன்னு பாரு. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, ஏ மீனா அப்படின்னு கூப்பிடும் போது, சொல்லுங்கத்த. இங்க வாரு மீனா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த 3 புடவையும் வச்சு சாமி கும்பிடணும். மத்த விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல இருக்காத, புரியுதா? இந்த புடவைய கொண்டு போய் பத்திரமா உள்ள வை அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புடவைய கொடுத்தாங்க. மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. இத பார்த்த கவிதா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு மீனா கொண்டு போய் வச்ச புடவை மேல எங்க எடுத்து ஊத்திட்டா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, யா மீனா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேனே, ரெடி ஆயிட்டியா என்ன? ரெடி ஆயிட்டேன், இதோ வந்துடுறேன். வரும்போது அந்த 3 புடவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது பீரோவை திறந்து 3 புடவையும் எடுத்துட்டு வந்தா. அத பார்த்த கவிதாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. மீனா கொண்டு வந்த புடவையில எந்த கரையுமே ஆகல. இந்தாங்கத்த, நீங்க நேத்து கொடுத்த புடவை. சரி சரி, சீக்கிரம் கிளம்பலாம், எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் உள்ள போனாங்க. அப்ப மீனா, என்ன கவிதா, நம்ம தானே புடவை மேல இங்கு ஊத்தணும், இப்ப எந்த கரையுமே ஆகலைன்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்க போல. என்ன உளர்ற? இங்கா? நான் எந்த இங்கும் ஊத்துலையே. கவிதா, எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு அத்தை பேங்க் போறதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்தது நீதான் தெரியும். அன்னைக்கு சாப்பாட்டுல உப்ப கலந்து வச்சதும் நீதான் தெரியும். அது மட்டும் இல்ல, என்னை திட்டு வாங்க வைக்க இந்த புடவையில ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே அந்த புடவைய மாத்தி வச்சேன். அத கேட்ட கவிதா, ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். இந்த வீட்ல உன்னை எல்லோரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் அப்படியெல்லாம் செய்தேன். கவிதா அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா, ரவி, ரமேஷ் எல்லோரும் இவ பேசினத கேட்டாங்க. கவிதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ குடும்பத்தை இப்படி கெடுப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சரியா சொன்ன ரமேஷ், இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்க வந்தவ எங்க வீட்டுக்கே தேவையில்ல. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவை திட்டினாங்க. அப்ப மீனா, அத்தை, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு திருப்பியும் வெளியே அனுப்புறது நம்ம பண்பாடு இல்லத்த. அவ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அத்தை அப்படின்னு கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. இத பார்த்த கவிதா தன்னுடைய தப்ப புரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டா. அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. நம்ம ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சா அந்த கெட்டது ஏதாவது ஒரு வழியில நமக்கே திரும்பி வரும். கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை பத்தியே யோசிப்போம். லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகன் ரவி, மருமக மீனா கூட ஒரு சிக்கன் கடையை நடத்திட்டு வந்தாங்க. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. கடையில சரியான கூட்டம். அப்போ லக்ஷ்மி அம்மா, யாமா மீனா, அந்த கஸ்டமரு ஏதோ கேக்குறாங்க பாரு, எடுத்து கொடு. யாப்பா ரவி, இந்த அம்மா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு பாரு அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அப்போ ஒரு கஸ்டமர், அம்மா லக்ஷ்மி அம்மா, எப்பவும் போல இன்னைக்கும் பிரியாணி ரொம்ப சூப்பர், அதுலயும் இந்த பெப்பர் சிக்கன் இருக்கே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்லும்போது, நீங்க பாராட்டுறதா இருந்தா மீனாவை தான் பாராட்டணும். இன்னைக்கு சாப்பாடு செஞ்சதெல்லாம் மீனாதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கஸ்டமர், மாமியாரும் மருமகளும் போட்டி போட்டு சமைக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சுவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறீங்க. என்னமோ போங்க, எங்களுக்கு ருசியான சாப்பாடு கிடைக்குது, அதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அந்த கஸ்டமர்.
வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு கூட்டமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எப்பவும் 10 மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 11 மணி ஆகியும் கூட்டம் குறையவே இல்லை. லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. இத பார்த்த மீனா, அத்தை நீங்க வேணா வீட்டுக்கு போங்கத்த, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நானும் அவரும் இருக்கோம்லத்த, கடையை சீக்கிரமா அடைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்ன லக்ஷ்மி அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கடையில இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு கிளம்பினாங்க. அப்போ நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச தூரத்திலேயே ரோட்ல ரொம்ப நேரமா ஒரு காரு நின்னுக்கிட்டே இருந்தது. அத பார்த்த மீனா, ஏங்க அங்க பாருங்க, ஒரு காரு ரொம்ப நேரமா அதே இடத்துலயே நின்னுட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தேகத்தோட கேட்டா. அப்ப ரவி, தெரியலையே மீனா, சரி சரி நீ இங்கேயே இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு கார் பக்கத்துல போனா. அப்போ அங்க ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப ரவி, என்னாச்சுங்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த பொண்ணு, நான் உன்னை உதவி செய்யின்னு சொல்லி கூப்பிட்டனா, அவன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணு கோவமா பேசினா. ரவியும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி வந்தான். மீனா கிட்ட வந்து, மீனா அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க போல மீனா, உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டா சிடுசிடுன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுங்க, நமக்கு லேட் ஆகுது, நம்ம கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பொண்ணு, இந்த டைம்ல யாரும் இங்க வரமாட்டாங்க போல, இவங்க கிட்டயே மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குதுன்னு கேட்போம் அப்படின்னு யோசிச்சு ரவிய பார்த்து, ஹலோ மிஸ்டர், உங்களை தான், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடும்போது ரவியும் மீனாவும் வேகமா திரும்பி பார்த்தாங்க. மீனா அந்த பொண்ணை பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வந்தா. அந்த பொண்ணு கிட்ட வந்து, கவிதா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விசாரிச்சா. ஹோ ஹலோ மீனா, நீதானா அப்படின்னு அவளும் விசாரிச்சா. என்ன கவிதா ஆளே மாறிட்ட, நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது தாவணி சேலை தான் போட்டுக்கிட்டு இருப்ப, இப்ப பார்த்தா ஆளே அடையாளம் தெரியாம மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. நான் சிட்டில இருக்க மீனா, ஒரு நல்ல பணக்கார பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நிறைய சொத்தும் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தானே நானும் இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா பேசினா. மீனா அதையெல்லாம் கண்டுக்காம, சரி கவிதா இந்த டைம்ல நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க? என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல, ஸ்டார்ட் ஆகல, டிரைவருக்கு கால் பண்ணா ரீச்சும் ஆகல, இங்க மெக்கானிக் ஷெட்டு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பக்கத்துல இருந்த ரவி, எங்க இங்க பக்கத்துல எங்கேயும் மெக்கானிக் ஷெட் இல்லைங்க, 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் ஒன்று இருக்கு, அது கூட இந்த டைம்ல சாத்தி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கவிதாவுக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியாம யோசிச்சா. அப்ப மீனா, கவிதா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீ இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிடு, காலையில கார் சரியானதும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கவிதாவுக்கு பெருசா விருப்பமே இல்ல. ஆனா வேற வழி இல்லாதனால கவிதாவும் மீனா கூட வீட்டுக்கு கிளம்பி போனா. மீனாவோட வீடு ரொம்ப சாதாரணமான வீடு. வீட்டுக்குள்ள போனதும் கவிதா வீட்டையெல்லாம் பார்த்துட்டு, என்ன மீனா இதுதான் உன் வீடா, வீட்ல பெருசா எந்த பொருளும் இல்ல போல அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பேசினா. அவ அப்படி கேட்டதும் மீனா தயங்கிக்கிட்டே, கவிதா எங்க வீடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவும் சண்முகமும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ மீனா, அத்தை இது கவிதா, என்னோட சின்ன வயசு தோழி, வர வழியில பார்த்தேன், அவளுடைய காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த டைம்ல எங்கேயுமே போக முடியாதனால நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியாமா, சரி சரி நல்ல வேலை பண்ணுன, வாமா கவிதா வந்து உட்காரு அப்படின்னு ஒரு கைத்து கட்டல்ல உட்கார சொன்னாங்க. அந்த கைத்து கட்டல பார்த்த கவிதா, என்ன மீனா உங்க வீட்ல ஒரு சேர் கூடவா இல்ல, இதுல போய் என்ன உட்காருன்னு சொல்ற, நான் இதுல எல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசினா. அப்ப மீனா, கவிதா எங்க வீட்ல எல்லாமே இப்படி தாண்டி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி அப்படின்னு பாவமா பேசினா. யாமா மீனா, வேணும்னா அவன் தோளுக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்டுமா,
அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது கவிதா மனசுக்குள்ளேயே, இந்த வீடு மொத்தமாவே ஒரு ஹால் சைஸ்ல தான் இருக்கு. இதுல சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. மீனாவும் அவங்க வீட்டையெல்லாம் சுத்தி காட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடியும் போனாங்க. அப்ப மீனா, நாங்க இங்க தாண்டி நிறைய செடி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கவிதா, ஆமா மீனா, இந்த வீட்ல எப்படி இத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, எப்படித்தான் இருக்கீங்களோ? ஸ்கூல் படிக்கும்போது நீயும் நானும் நல்லா தான் படிப்போம். சொல்லப்போனா நீ என்னை விட நல்லாவே படிப்ப. நான் கூட நீ காலேஜ் எல்லாம் முடிச்சு நல்ல வேலையில இருப்ப, பெரிய பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னு பார்த்தா இப்படி ஒரு வீட்ல இருக்க. என் வீடெல்லாம் பங்களா மாதிரி இருக்கும். என் வீட்ல இருக்கிற ஹால் சைஸ் கூட உன்னோட வீடு இல்ல அப்படின்னு மட்டந்தட்டி பேசினா கவிதா. அதையெல்லாம் கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்னுடைய கணவர் ஏழையா இருந்தாலும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருடி. அதுதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே. கழுத்துல, கையில, கால்ல எல்லாமே கவரிங் தான். இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நல்லா இருக்கேன்னு வேற சொல்ற அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது லட்சுமி அம்மா கூப்பிட்டாங்க. ஏமா மீனா, உன்னோட தோழிய கூப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வாமா. கவிதாவுக்கும் அவங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு பெருசா விருப்பமே இல்ல. ரொம்ப பசியா இருந்தனால வேற வழியே இல்லாம சாப்பிட்றதுக்கும் வந்தா. அப்ப கவிதா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி தாமா, நம்ம கடையில செஞ்சதுதான், சாப்பிட்டு பாரு. எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஹைஜீனிக்கா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏமா, நாங்க கடையில ரொம்ப சுத்தமா தான் செய்வோம். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா. கவிதாவும் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டா. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம், இது நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. இது என் மருமக மீனா செய்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா மீனா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உனக்கு சமைக்கவே தெரியாது. இப்ப எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க கத்துக்கிட்ட? கவிதா, எங்க அத்தை சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டு கடை போட்டிருந்தாங்க. அவங்களுடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இருந்தே நான் அவங்க கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ நல்லா சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா கடைன்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவும், நீயே சொல்றது சரிதான். ஒரு காலத்துல லக்ஷ்மி கடைய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தான். ஆனா இப்போ மீனாவுடைய கைப்பக்குவத்தை தெரியாதவங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பெருமையா பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டும் சாப்பிட்டு முடிச்சாங்க. அப்ப மீனா, சரி கவிதா, நீ இங்கேயே இரு, நான் போய் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது ரவி, மீனா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இரு, நான் போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடுறேன் அப்படின்னு ரவியும் சொன்னான். அதை பார்த்த கவிதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடி, உன் ஹஸ்பண்ட் இந்த வேலையெல்லாம் செய்வாரா என்ன? அவரு இந்த வேலை மட்டும் இல்லடி, எனக்காக எந்த வேலையுமே செய்வாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கியும் வந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, கவிதாவுடைய ஹஸ்பண்ட் தான். வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்தாரு. கவிதா, வெளியே போனா உனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா என்ன? ஒரு நாள் தான் டிரைவர் இல்லாம வெளியே வந்த, அதுக்குள்ள காரை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டுனாரு. அப்ப கவிதா, ஏங்க, அது நான் பண்ணலைங்க, தானாவே ரிப்பேர் ஆயிடுச்சு. முதல்ல இது என்ன இடம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்க போறேன்னு என்கிட்ட சொன்னியா? அப்படின்னு திட்டினாரு. ஏங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் தங்க போறேன்னு கால் பண்ணி சொல்லிட்டு தானே வந்தேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், ஆனா இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டுல தங்குறேன்னு சொன்னையா என்ன? நீ இந்த மாதிரி இடத்துல இருக்கேன்னு யாருக்காவது தெரிஞ்சா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான காரை ரோட்ல தனியா விட்டுட்டு வந்திருக்க, கையில பணமும் நிறைய வச்சிருக்க. இதெல்லாம் திருட்டு போனா யாரு திருப்பி தருவா? நீ திருப்பி தருவியா என்ன? ரொம்ப கோவமா திட்டிட்டு கவிதாவையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. கவிதா அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா. மீனாவுக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. அடுத்த நாள் காலையில கவிதா மீனாவை ஒரு பார்க்ல சந்திச்சா.
அப்ப கவிதா, என்னை மன்னிச்சிடு மீனா. என்கிட்ட பணம் அதிகமா இருக்கிற திமிரில் உன்னை மட்டம் தட்டி பேசிட்ட. பரவாயில்ல கவிதா, விடு. அதையெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. மீனா, நீ வெறும் வாய் வார்த்தையில் அப்படி சொன்னாலும் நான் பேசினதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காசு இருந்தா போதும், சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சேன். ஆனா என் ஹஸ்பண்டும் என் மாமியாரும் என்னை மதிக்கவே மாட்டாங்க. நான் சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கவனிக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு சொத்து பணம் தான் பெருசு. ஆனா உங்க வீட்டில் காசு பணம் பெருசா இல்லைனாலும் உன்னை அன்பா பார்த்துக்கிற குடும்பம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தாலே போதும் மீனா. காசு பணமெல்லாம் பெருசே இல்லை. அப்படின்னு அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பணத்தை விட நல்ல குணம்தான் முக்கியம்.